Taste the Daily. ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பன்றி வளர்ப்பவர்கள் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் பன்றிகளை நகராட்சி நிர்வாகம் பிடித்து லாரியில் ஏற்றினர். இதை அறிந்த பன்றி வளர்ப்பவர்கள் முன்னறிவிப்பின்றி பிடிப்பதாக கூறி லாரியை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்காத ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பன்றிகளை மட்டும் பிடித்து விற்பனை செய்து பணம் சம்பாதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மதுரை மாநகராட்சி 84வது வார்டு பகுதியில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவனியாபுரம் அருகே உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புக்கு கடந்த 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என்றும் கழிவுநீர் தெருக்களில் ஓடுவதாகவும் புகார் அளித்துள்ளனர். திமுக மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திமுக அரசால் குடிநீரை கூட முறையாக விநியோகிக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மம்சாபுரம் பேரூராட்சியில் நடைபெற்ற தீர்மான கூட்டத்திற்கு பேரூராட்சி தலைவர் சுஜிதா மேரி வராததால் திமுக துணைத் தலைவர் செண்பகலட்சுமி தலைமை வகித்தார். அப்போது பேரூராட்சியில் செய்யாத வேலைகளுக்கு வவுச்சர் தயாரித்து லட்சக்கணக்கில் பணம் எடுத்துள்ளதாக வார்டு கவுன்சிலர் ராஜா குற்றம் சாட்டினார். இதற்கு பேரூராட்சி தலைவரின் கணவரும் திமுக கவுன்சிலருமான தங்கமாங்கினி எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அதிமுக, திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கிடைக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை பெய்த மழை காரணமாக கோட்டூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரியமங்கலம், இருள்நீக்கி, புழுதிக்குடி, விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5000 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் மகசூல் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ காப்பீடு திட்டத்தில் கார்பரேட் கம்பெனிட்ட அரசு கொடுத்துருக்கீங்க. கார்பரேட் கம்பெனிகிட்ட உண்மையிலே எங்கள் விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்காது. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நல்ல மேட்டு பகுதியில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அதை அறுவடை பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு பயிரோட பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கொடுக்கறதையும் ஒரு 3-4 வருஷமாக எந்த காப்பீடும் இந்த பகுதிகளுக்கு, டெல்டா பகுதிகளுக்கு வரவே இல்லை.